ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நமக்கு இப்போது சாமி சார்ட்டு ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மதியானம் சாப்பாடுலாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக பார்த்தீங்கன்னா, அவங்க தோட்டத்தை ஃபுல்லாகவே நமக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுதான் அந்த ஒத்தையடி பாதையில் பைக் ஃப்ளோவில் போயிட்டுருக்காங்க. அவர் ஓடிட்டுருக்காரு, பின்னாடி இருந்து ஃபுல்லாக கேப்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதை தாங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ அப்படியே மூவிங் தாங்க, பைக்கில் போகிற மாதிரியே நினச்சிக்கோங்க. ஒன்றா ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு வரும். அவங்க ஷேர் பண்ணது எல்லாமே இதுதான் வீடியோவாக. நான் அதை உங்களுக்கு கிளிப்ஸாக கொடுத்துருக்குறேன். ஒன் வே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஒன் வே பாதையில் அப்படியே போயிட்டு கேப்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வாழைத்தோப்பு, தென்னை மரங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில். லெஃப்ட் சைடு வந்து வேலி போட்டால் மூடி இருக்கும் லைட்டாக போகிற வரைக்குமே. ரைட் சைடு இருக்கிறது ஃபுல்லாகவே அவங்க இடம்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாகவே கேப்சர். அந்த இடத்துல இருக்க ஒரு ஓலைக்கொட்டா, அங்கே தான் மேபி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அந்த மாட்டுக்கொட்டா மாதிரி இருக்குது. மேபி அங்கே இருந்தாலும் இருக்கலாம் வாய்ப்புக்கு. அதை தாண்டி கிராஸ் பண்ணி பைக்கில் நேராக போனாங்க. அதோடைய ஃபுல் வியூ அந்த தோட்டத்துடைய செம்மையாக இருக்குங்க. சரியான ஒரு காற்றோட்டமான வசதி, அந்த ஃபீல், இயற்கை காற்று இல்லையா, அந்த ஃபீல், அந்த உள்ளே போனோம்னாலே ஒரு எனர்ஜி வந்துடும் ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக்காக. அந்த வைப்பு, அந்த செம்ம வைப்பு, இயற்கை நேச்சுரல்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம் டெஃபினெட்லி. ஸோ இதுதாங்க அவர் ஜஸ்ட் கொடுத்தாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சு ரிலாக்ஸேஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.